வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான சிக்கன் 65 எப்படி செய்யலான்றதான் பார்க்க போகிறோம். இது நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும், மேலே நல்லா கிறிஸ்பாக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக பண்ணிடலாம். வாங்க இந்த சிக்கன் 65 எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். சிக்கன் 65 செய்கிறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து கழுவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 65 செய்கிறதுக்கு போன்லெஸ் சிக்கன் இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். நாம் இதில் கடையில் விற்கிற மசாலா சேர்க்காமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் செய்ய போகிறோம். கடையில் விற்கிற மசாலாவில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கலருக்காக ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் சேர்த்துருப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருட்கள்லேயே செய்யலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடலை மாவு இல்லைன்னா பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையை அரைச்சிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன். நான் காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இது காரம் அவ்வளோவா இருக்காது, கலருக்காக தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்காமல் இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். பெப்பர் ஒரு 1/4 ஸ்பூன். இந்த 65க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு. இதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் நம்ம சேர்த்து செய்யும்போது உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு சிக்கன் தயிரில் ஊறி இருக்கும்போது, அதனால் நான் தயிர் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 லெமன் ஜூஸ் எடுத்து அதை புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் சேரும்போது இந்த மசாலாவெலாம் நல்லா சிக்கனில் ஏறி இருக்கும், அதுக்காக தான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதால கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். ஜாஸ்தி சேர்த்துற வேண்டாம், சும்மா அந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் சிக்கன் ஃபுல்லாக நல்லா மசாலாவெல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணிட்டேன். இது நமக்கு குறைஞ்சது ஒரு 1 மணி நேரமாவது நமக்கு ஊறி இருக்கணும். அப்போ தான் இந்த மசாலா, உப்பு, காரம் எல்லாம் சிக்கனில் ஏறி இருக்கும். ஒரு 1 மணி நேரம் ஆகட்டும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் கீழே தான் வைக்கணும். இப்போ நான் வெளியில் தான் வச்சுருந்தேன். ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா மசாலாவெல்லாம் ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடணும். நம்ம இது மாதிரி ஒன்றோட ஒன்று டச் பண்ணாதபடி தனித்தனியாக ஒன்றா எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது தான் நமக்கு மேலேயும் கலர் நல்லா வரும், உள்ளேயும் நமக்கு நல்லா வெந்து வரும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா மேலே கரிஞ்சிடும், உள்ளே நமக்கு வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி போடும்போது ஒன்றா தனித்தனியாக தான் போடணும், அப்போ தான் ஒன்றோட ஒன்று டச் ஆகாத ஒழுங்காக வெந்து வரும். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, நம்ம இன்னொரு சைடு வேகிறதுக்கு திருப்பி விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி பெரட்டி விட்டோம்னா தான் நமக்கு எல்லா சைடும் நல்லா வெந்து வரும். அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை பெரட்டி விட்டு வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், நமக்கு ரொம்ப அருமையாக நல்லா எண்ணெயெல்லாம் பபுள்ஸ் அடங்கிடுச்சு, கலரும் மாறலை, அதே சமயத்தில் நல்லா வெந்து கிறிஸ்பியான சிக்கன் 65 நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டிலேருந்து சிம்பிளான மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வ நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.